Hello friends, welcome back to Own Cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Cook with Comali ஷோல சகிலா மேடம் செஞ்ச ஆட்டுக்கால் பாயா தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இன்னைக்கு 6 கால் எடுத்து வச்சிருக்கேன். இங்க சிங்கப்பூர்ல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர்ல தான் ஆடு கிடைக்கும். இது குக்கிங் டைம் ரொம்ப கம்மி. ஒரு 4 விசில் வச்சாலே வெந்துரும். இப்போ நான் இந்த இத எடுத்துக்கிறேன். இத மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணனும். அதை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 3 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இத ரெண்டு மட்டும் தண்ணி சேர்க்காம நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத ரெண்டையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சுக்கலாம். பாருங்க இது அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு 30 ல இருந்து 35 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க அரைச்சாதான் எல்லாமே ஒண்ணு போல நல்லா ஈவனா நல்லா அரைஞ்சு வரும். அதனால தான் தனித்தனியா போட்டு அரைக்கிறோம். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்திருக்கு. இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த காலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆட்டுக்காலை சேர்த்துடலாம். இதை சேர்த்து இந்த மசாலாவோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரில் விசில் போட்டு வேக வைக்கணும். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வில் இருக்கட்டும். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆப்பத்துக்கு சைடிஷாக இதை பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக வச்சு குழம்பு மாதிரி பண்ணுறேன். ஷகிலா மேம் வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் திக்காக பண்ணாங்க. தண்ணியோட அளவு வந்து உங்கள் இஷ்டத்துக்கு கட்டியாக வேணுமா எப்படி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ விசில் போட்டுடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் நான் வேக வச்சிடலாம். உங்கள் ஆட்டுக்கால் வந்து எத்தனை விசில் வேக வைக்க முடியுமோ அத்தனை விசில் வச்சு வேக வச்சுருங்க. நான் இப்போ இந்த பாயாவுக்கு தேவையான கத்திரிக்காய் ஒரு 200 கிராம் கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 7-8 துண்டு தேங்காவை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் பாயாவில் வந்து கத்திரிக்காய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஷகிலா மேம் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா கால் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 4 விசில்லையே கால் சூப்பராக வெந்துடும். இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் வந்து பெப்பர் சேர்த்துருக்குறோம். அதனால் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இந்த கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கத்திரிக்காய் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3/4 வாசி வெந்தாலே போதும். பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காணலைன்னா இப்போ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை இப்படியே கொதிக்க விடுங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும். இதை இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா மேலே கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை தாளித்து அதில் மேலே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சிங்க அப்படின்னா இட்லி தோசை ஆப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.